ஹலோ ஹாய். இப்போ நம்ம ஒர்க்கிங் மாடல் பார்த்துட்ருக்கோம். இந்த ஒர்க்கிங் மாடல் ஏன் ஒர்க்கிங் மாடல்னு சொல்கிறேன்னா, ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். தென் இங்கே ரொட்டேட்டிங்கில் இருக்கும். இப்போ நம்ம எதில் பண்ணியிருக்கோன்னா, அளவியல்னு சொல்லுவாங்க, மென்சுரேஷன். அதில் 2 டாபிக்ஸ் எடுத்துருக்கோம், கனச்சதுரம் அண்ட் கனச்செவ்வகம். இதோட வால்யூம்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கனச்சதுரத்தோட வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா V, கனச்சதுரம் கியூப்னு சொல்லுவாங்க. கியூபோட ஃபார்முலா V A கியூப். ஏன் நார்மலாக சதுரம் அண்ட் கனச்சதுரம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, நார்மல் சதுரம் ஃப்ரண்ட் சைட் மட்டும் தான் நமக்கு தெரியும், ஒரே சதுரம் மட்டும் பார்த்தீங்க. கியூப் பார்த்தீங்க, கனச்சதுரம் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் நமக்கு 3 டைமென்ஷனில் இருக்கும். ஸோ 3 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் V A கியூப். 1 2 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக வால்யூம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது A × A. ஸோ A கியூப். ஸோ V A கியூப். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வச்சுருக்கோம். ஏ கொடுத்துட்டாங்க, A 10. ஃபைண்ட் V அப்படின்னு கேட்கும்போது வியோட ஃபார்முலா A கியூப். இது நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா V ஏவோட வேல்யூ 10 கியூப் போட்டோன்னா 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் கியூப். இதான் கனவுக்கு எப்போவுமே கியூப் தான். இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை ரொட்டேட் பண்ணி செகண்டுக்கு வரோம். கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்துக்கு ஃபார்முலா V LBH சென்டிமீட்டர் கியூப். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் நம்ம. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ஸ் வாங்க, கீழே அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா V LBH சென்டிமீட்டர் கியூப். இதில் LBH மூணுமே கொடுத்துட்டாங்க, V ஃபைன் பண்ணணும். அவ்வளோதான், மூணுமே அப்படியே இன்ட்டு பண்ண வேண்டியதான். அதுக்கு ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது. LBH அப்படியே 3 இன்ட்டு பண்ணோன்னா V 960 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த கொடுத்துருக்க கனச்சதுரம் அண்ட் கனச்செவ்வகம் ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி ஒரு சம் வரும் நமக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. கனச்சதுரம் ஈக்குவல் டு கனச்செவ்வகம் A கியூப் ஃபார்முலா. இப்போ லாஸ்ட் நம்ம பார்க்குறது கனச்சதுரம் அண்டு கனச்செவ்வகம். இது ரெண்டையும் லிங்க் பண்ணி கனச்சதுரம் ஈக்குவல் டு கனச்செவ்வகம். நம்ம ஃபார்முலா ரெண்டுக்குமே தெரியும், A கியூப் = LBH. இதை யூஸ் பண்ணி ஒரு சம். இதில் எப்படி கொடுப்பாங்கன்னா, LBH = A கியூப் போட்டுக்கலாம். இதில் LB இது அப்படியே ஆப்போசிட் வந்துடுங்க. எல்லாத்துக்குமே அது ஆப்போசிட்டில் தான் ஆன்சர்ஸ் இருக்குது. இப்போது LBH = A கியூப் தான் பண்ணலாம். LBH இது LBH இது A3. ஸோ ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஹைட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ L கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, H மட்டும் எனக்கு தெரியாது, A கியூவும் நமக்கு தெரியும் 12. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி சம் ஒன்று இருக்குது. LBH = A கியூப் போட்டுப்போம். Lக்கு வேல்யூ கொடுத்தாச்சு, Bக்கு வேல்யூ கொடுத்தாச்சு, H தெரியாது நமக்கு. ஸோ Aவோட வேல்யூ நமக்கு தெரியும் 12. ஸோ அதை அப்படியே போட்டு H மட்டும் அப்படியே அந்த இடத்துல வச்சுக்கோங்க. 12 கியூபுக்கு 12 × 12 × 12. அப்படி இந்த பக்கம் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதாமே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க, H மட்டும் வச்சுட்டு. ஸோ பேலன்ஸ் 18 × 16 கீழே டிவைடடில் வந்துடும். ஸோ அப்படியே நம்ம கிராஸ் பண்ணோன்னா Hோட வேல்யூ 6 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிடும். அதுதான் சிம்பிள். இதை நம்ம கூட அளவியல் மென்சுரேஷனில் உள்ள கனச்சதுரம் கனச்செவ்வகம் அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்கிங் மாடல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.